ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாம் மையப்படுவதாக. இந்த காலைவேளையிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். காரணம், ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நம்மோடு பேசிகிட்டு இருக்கிறார். அப்படி தானே? ஒவ்வொரு நாளும் அதிகாலமே அவர் நம்மோடு தம்முடைய வார்த்தையின் மூலமாக பேசிகிட்டு இருக்கிறார். ஏசப்பா நம்மோடு பேசுகிறது நம்முடைய வாழ்க்கையில் கிடைத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். எத்தனை பேர் அது ஒரு பாக்கியமாக கருதுறீங்க? ஏசப்பா நம்மோடு பேசுகிறார். பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஆதாமோடு அவர் பேசினாராம். ஏசப்பாக்கு நம்மோடு பேசுகிறது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அவரோடு பேசுகிறீங்களா? நீங்கள் அவரோடு பேசுனீங்கன்னா அவருடைய குரலை கேட்க முடியும். அவருடைய குரலை ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாக. ஆமாம், பலவிதமான ஆபத்துகள். இன்றைக்கி உலகத்தை சுற்றி பார்த்தா எல்லா இடத்துலையும் போராட்டம். ஆமாம், கெட்ட சத்தங்கள், செய்திகள் நம்முடைய ஃபெய்த்தை அப்படியே ட்ரெயின் அவுட் பண்ணிடுறது. ஆனால் ஏசப்பாவோடு நம்ம பேசும்போது அந்த பலன் இழந்த பகுதிகளெல்லாம் கர்த்தர் பலத்தை கொடுத்து நம்முடைய ஆத்மாவை அப்படியே உயர்த்தி வைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம ஏசப்பாவோட ஒரு நாளும் பேசுங்க. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் கிடைத்த ஒரு பெரிய ஆயுதம். நீங்கள் ஜெபிச்சா அற்புதம் நடக்கும். ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் டெலிவரன்ஸ் கொண்டு வரும். சிக்னஸ் எல்லாம் மறக்கடிக்க பண்ணும். பலவிதமான ஆபத்துகள், பலவிதமான குழப்பங்கள், பயங்களிலிருந்து இந்த ஜெபம் உங்களுக்கு விடுதலை தரும். ஆமாம், ஜெபிக்க 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 யூ வில் see something happening in your life. ஆனால் இன்றைக்கி அநேக நேரத்தில் ஜெபிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. இன்றைக்கி டீச்சிங்ஸும் எப்படி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகிடுச்சு. இன்றைக்கி ஜெபிக்க தேவையில்லை அப்படின்னு தயவு செய்து அப்படிலாம் கேட்காதீங்க. நம்ம வேத புஸ்தகத்துக்கு உங்களுடைய செவிகளை சாயுங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்களில் அவர் அதிக நேரம் பிதாவோடு உறவாடி கொண்டிருந்தார். அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா அவர்கள் ஊக்கத்தோடு ஜெபிச்சார்கள், ஒரு மனதோடு சேர்ந்து ஜெபித்தார்கள். எங்கெல்லாம் ஜெபம் இருந்துச்சோ அங்கெல்லாம் விடுதலை, அற்புதம், சுகம், ஹீலிங்ஸ் நடந்து கொண்டே இருந்தவா. இந்த கடைசி காலங்களில் ஜெபம் குறைந்து கொண்டிருக்கிற அந்த கடைசி காலங்களில் ஒவ்வொரு தனி மனிதனும், இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையில் இந்த ப்ரைவேட் பார்ட்டில் இந்த ஜெபம் இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையை எந்த பொல்லாத பிசாசாலும் அசைக்கவே முடியாது. ஆமாம், இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு போகிறேன், ஃபாஸ்டிங் ப்ரேயர் போகிறேன், எல்லாம் நல்லது. ஆனால் நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கிறீங்களா அப்படின்னு நிறைய பேர்கிட்ட கேட்டால் இந்த ப்ரைவேட் ஜெபம் இருக்கவே இருக்காது. அதான் நான் சர்ச்சுக்கு போயிடுறேன் வாரத்துக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படிலாம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நம்ம கூடியிருந்து தனிப்பட்ட அந்த அறையில் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து கதவுகளை பூட்டிக்கொண்டு ஜெபம் பண்ணுவாயானால் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்குறாரு. when you pray God listens to that prayer. ஸோ அதிக நேரம் ஜெபத்திற்கு செலவிடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். இந்த காலவேளையில் அப்படி ஜெபித்த ஒரு மனுஷனுடைய வார்த்தையை உங்களுக்கு முன்னாடி நான் வைக்க ஆசைப்படுறேன். இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை இங்கே எழுதியிருக்கிறார். 19ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது செய்த ஒரு அழகான ஜெபம் அதை இந்த இடத்துல எழுதியிருக்கிறார். நான் வாசிக்கிறேன், கவனிங்க. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக என்று அழகான ஒரு வார்த்தையை சங்கீதக்காரன் எழுதுகிறார். இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவருடைய பிரசனத்தை அதிகமாக வாஞ்சிக்கிற ஒரு மனுஷன், ஆண்டவருடைய பிரசனத்தை ருசிச்ச ஒரு மனுஷன். ஆனால் தான் தேவ சமூகத்தில் இருந்து எழுதுகிறாரு, என் மீட்பரும் என் கண்மலையுமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகள், நான் பேசும்போது என் வாயின் வார்த்தை, ஜெபிக்கும் போது என் வாயின் வார்த்தை, என் இருதயத்தின் தியானம் எல்லாம் உங்கள் சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டும்ப்பா அப்படின்னு எழுதுகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது தாழ்மையை கற்றுக் கொடுத்த ஒரு தேவ மனுஷன். இந்த காலவெளியில் ஏசப்பா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை திரும்ப விரும்புகிறாரு? தாழ்மை உள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் விரும்புகிறார். பெருமை உள்ளவனுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன், ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கு ஏசப்பா கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார். தேவ சமூகத்தில் போகும்போது ஆமாம், அந்த வாயின் வார்த்தைலாம் ரொம்ப கவனமாக, நிறைய இடத்துல பேசும்போது வாயின் வார்த்தை ரொம்ப கவனமாக விடணும். அதனால் தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் இப்படி ஜெபிப்பது நம்ம விழுந்த ஒரு கடமை. ஒரு அழகான ஜெபத்தை தாவீது இங்கே சொல்லித்தர்றார். ஒவ்வொரு நாளும் அந்த ஜெபத்தை நீங்கள் செய்ய உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். என் வாயின் வார்த்தையும் என் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டும் ஏசப்பா அப்படின்னு. ஏன்னா ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர் கணக்கில் வைத்திருக்கிறாராம். ஆமாம், மனுஷர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அவர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. 2 பேர் ஜெப ஆலயத்துக்கு போனாங்களாம், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஒன்று பரிசேயன், ஒன்று ஆயக்காரன். அந்த பரிசேயன் பண்ண ஜெபம் ஆண்டவருக்கே பிடிக்கவே இல்லை. ஏன்னா காரணம் அவ்வளோ பெருமையாக வாயின் வார்த்தைகள் அடக்காமல் எப்படி பண்ணோன்னு தெரியாமல் அவன் தன்னைத்தான் புகழ்ந்து கொண்டு அவர் ஜெபிச்சு கொண்டிருந்தான். ஆனால் அந்த ஆயக்காரனும் ஆண்டவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு காரியம் அது. வானத்தை கூட ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிள் அடித்து கொண்டு அவன் ஜெபம் பண்ணான், Lord have mercy on me for I am a sinner.
ஆண்டவர் அந்த ஜெபத்தில் பிரியப்பட்டு தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்தினாராம். இந்த சங்கீதக்காரனுக்கு தாவீதும் அப்படித்தான். தன்னை தாழ்த்தி தேவனுக்கு முன்னாடி தன்னை சரண்டர் பண்ணி சப்மிட் பண்ணி அந்த ஹோலி ரெவரன்ஸ், நம்ம ஆராதிக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஒரு சாதாரணமான தெய்வம் கிடையாதுங்க. அவர் மகா பரிசுத்தமுள்ள கடவுள். அந்த பரிசுத்தமான பிரச்சனத்திற்கு வரும்போது அந்த ரெவரன்ஸோட அந்த சப்மிஷனோட சரண்டரிங் ஹார்ட்டோட வந்து, ஆண்டவரே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து நீங்கள் இப்படி ஜெபம் பண்ணால் கர்த்தர் உங்களை ரொம்ப பிரியப்படுவார். இந்த காலவில் அப்படி ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் இந்த சமூகத்தில் பிரதியாக இருக்கட்டும்ப்பா. ஜெபம் பண்ணி பாருங்கள். தாழ்மை உள்ள குணத்தை பார்த்து ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.